இப்படியே ஒரு 20 நாள் ஓடிட்டேன். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை என்னோடய ரன்னிங்கில். நான் வந்து 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் டெய்லியும். 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ப்ளஸ் ரன்னிங் பார்க்கணும். பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தான் அதிகபட்சம் அதிகம் டிஸ்டன்ஸ் ஓடிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுதர்ஷன். என் ஊர் வந்து பார்த்திங்கன்னா திண்டுக்கல். நான் ஃபஸ்ட் டைம் SSGD ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட் டைமே நான் ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டேன். நான் நினச்சி பார்க்கல. சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? நான் ஃபிசிக்கலுக்கு இவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் பண்ணது கிடையாது. ப்ரிப்பேர் பண்ணுவோம், ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் எழுதுவோம். எக்ஸாம் எழுதிட்டு நம்ம ஃபிசிக்கலுக்கு நேம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஃபிசிக்கல் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலான்னு தான் இருந்தேன். ரிசல்ட்டு ஜூன் 17 வந்துச்சு. ஜூன் 18 அடுத்த நாளே நான் போய் உடனே ஷூ வாங்கிட்டேன். ஷூ வாங்கி ரன்னிங்கோட ட்ரை பண்ணேன். எனக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. நானாக ஏனோ தானோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ஒரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஸ்டார்டிங்லலாம் ரொம்ப பெயின் இருக்கும். 1 கிலோமீட்டர் நான் பிகினர். 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் டெய்லியும் இப்படியே ஓடிட்டுருப்பேன். ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் கிடையாது. ஒரு நாளைக்கு இவ்வளோ ஓடணும், வார்ம் அப் பண்ண மாட்டேன், ஸ்ட்ரெச்சிங் பண்ண மாட்டேன், பெயின் இருக்கும். அதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுட்டு இப்படியே ஒரு 20 நாள் ஓடிட்டேன். எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை என்னோடய ரன்னிங்கில். அடுத்து நான் எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யோசித்தேன். நான் வந்து வேலைக்கு போய்கிட்டுருக்கேன். அகாடமி என்னால் ஜாயின் பண்ண முடியாது. சரி, ஆன்லைனில் எப்படி பண்ணலாம்? நான் வந்து 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் டெய்லியும். 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு நான் ப்ளஸ் ரன்னிங் பார்க்கணும். அதனால் அகாடமி என்னால் வெளியே எங்கேயும் போய் சேர முடியாது. ஏன்னா நான் ஒர்க்குக்கும் போகணும், ப்ளஸ் இந்த ரன்னிங்கும் பார்க்கணும். அதனால் அண்ணா குணா நான் வீடியோஸ் பார்த்தேன் யூடியூப்பில். பார்த்த உடனே ஜாயின் பண்ணிடலான்னு அண்ணனுக்கு மெசேஜ் பண்ணேன். உடனே ரிப்ளை பண்ணாங்க. கால் பண்ணி பேசினேன். எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணாங்க. இந்த மாதிரி அண்ணா எல்லாமே ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுத்தாங்க. நான் ஓடிட்டு இருந்தது பார்த்திங்கன்னா நார்மல் ஷூட், வாக்கிங் ஷூ. நான் வாழ்க்கையில் ரன்னிங் ஷூ வாங்கினது கிடையாது. ஃபஸ்ட் டைம் போய் வாங்குகிறேன். ரன்னிங் ஷூன்னு சொல்லி கேட்டேன். ஆனால் எனக்கு நார்மல் ஃபுட் வேர் கொடுத்துட்டாங்க. அதை வச்சு தான் நான் ஓடிட்டுருந்தேன். அது பார்த்திங்கன்னா வெயிட் அதிகமாக இருக்கும், 1/2 கிலோவுக்கு மேலே இருக்கும். அதை வச்சு தான் ஓடிட்டுருந்தேன். அப்படி ஓடும்போது பார்த்திங்கன்னா என்னால் ரன்னிங் வந்து பெட்டராக பண்ண முடியாது. ஏன்னா ஷூ வெயிட்டாக இருக்கும். அதனால் இருந்தாலும் அதை வச்சு நான் ஏதோ ஓடிட்டுருந்தேன். ஜூலை 8 அண்ணன்ட்ட ட்ரைனிங் நான் ஜாயின் பண்ணது. நான் அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தான் அதிகம் டிஸ்டன்ஸ் ஓடிருக்கேன். அண்ணே சொன்னாங்க, தம்பி 5 கிலோமீட்டர் உனக்கு டைமிங் செக் பண்ணணும், நீ இன்றைக்கி கம்ப்ளீட் பண்ணு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஜூலை 8 ஜாயின் பண்ண அன்னைக்கே நான் 5 கிலோமீட்டர் கம்ப்ளீட் பண்ணேன். முடியும் என்னால் முடியும், இவ்வளோ நாள் முடியாதுன்னு நினச்சேன். முடியும் நம்பி என்னை ஓடினேன். 5 கிலோமீட்டர் 29 நிமிஷம் 52 செகண்டில் ஓடிட்டேன். அண்ணா சொன்னாங்க, தம்பி 20 நாளில் டைமிங் கொண்டு வந்துடலாம், நான் சொல்கிற ஷெடியூல் போட்டு தரேன், அதை படி நீ ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொன்னாங்க. ஷெடியூல் அண்ணன் போட்டு தந்த ஷெடியூல் பார்த்திங்கன்னா 1 வீக்கு கரெக்டாக ஷெடியூல் பண்ணாங்க. இது எதை பண்ணணும், லெக் ஒர்க் அவுட்டு, ட்ரில்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா வார்ம் அப்பு, ஸ்ட்ரெச்சிங் எல்லாமே கரெக்டாக எனக்கு வீடியோஸ் அனுப்பி அவங்க கொடுக்க கைடன்ஸ் படி தான் நான் வந்து ஃபாலோ பண்ணேன். நினச்சி பார்க்கல, ஜூலை 8 எனக்கு 29 நிமிஷம் 52 செகண்ட் வந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஜூலை 28 நிமிஷம் 45 செகண்ட் கொண்டு வந்துட்டேன். இன்னும் நம்மளால் முயற்சி பண்ணால் கண்டிப்பாக முடியும்ட்டு அடுத்த 1 வீக்கில் இந்த போன சாட்டர்டே பார்த்திங்கன்னா 23 நிமிஷம் 7 செகண்டில் ஓடிட்டேன். இதுக்கெல்லாம் அண்ணன் கொடுத்த அந்த ப்ராப்பர் கைடன்ஸு ஷெடியூல் தான் காரணம். அண்ணனை நம்பி இதில் கண்டிப்பாக ஃபிசிக்கலுக்கு நீங்கள் ஆன்லைனில் ஜாயின் பண்ணலாம். என்னடா ஆன்லைனு எப்படா இதெல்லாம் நடக்குமா அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ஒரு ப்ராப்பர் கைடன்ஸு ப்ளஸ் அண்ணனோட ஷெடியூல் படி நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளால் கொண்டு வர முடியும். ஃபிசிக்கல் டேட் வந்துடுச்சு, யாரும் பயப்படாதீங்க. இன்னும் 20 நாள் மேக்ஸிமம், மினிமம் 15லேருந்து 30 நாள், எல்லாத்துக்கும் 20 நாள் மேலே தான் டைமிங் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் உள்ளே ட்ரை பண்ணுங்கள். யாரும் எக்ஸாம் பாஸ் ஆகிட்டு ஃபிசிக்கல் அட்டன் பண்ணாமல் இருக்காதீங்க, அட்டன் பண்ணுங்கள். அண்ணனோட கைடன்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஜாயின் பண்ணுங்கள். ப்ளஸ் நான் வந்து ஓடிட்டுதுன்னு சொன்னீங்களா, நார்மல் ஃபுட்வேர். அதுக்கப்புறம் தான் அண்ணன் இந்த மாதிரி வேறு ஷூ வாங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து அண்ணன் சீகா ஷூ சொன்னாங்க, சீகா ஷூ வாங்கினேன். அதுக்கப்புறம் என்னோடய ரன்னிங் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சுன்னே சொல்லலாம். என்னோடய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா 5:30 5:40 அப்படின்ச்சு. அப்புறம் 4:30 4:40 அப்படி கொண்டுட்டேன். ஃபேஸ் 1 மினிட் அந்த மாதிரி ஃபேஸவே நான் குறைச்சிட்டேன். என்னோடய ஃபேஸை குறைச்சிட்டேன். நான் வந்து பார்த்திங்கன்னா 12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறேன் டெய்லியும்.
12 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டே என்னால் இவ்வளோ முடியுதுன்னா கண்டிப்பாக உங்களாலேயும் முடியும்னு நம்புங்க. என்னால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர் என்னால் கம்ப்ளீட் பண்ணணும்னானே தெரியாது. ஃபஸ்ட் நான் ரன்னிங் ஸ்டார்ட் பண்ண பிகினர். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஓடுனது. இப்போ ஸ்கூல் முடிச்சுலாம் 5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஸ்கூல் படிக்கும்போது ஓடுனது. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் ரன்னிங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னால் முடிஞ்சிச்சு. முடியும்னு நினச்சி நம்பினேன். எனக்கு ட்ரைனிங் நான் அண்ணன்ட்ட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 21 டேஸ் 22 டேஸில் நான் டைமிங் கொண்டு வந்துட்டேன். உங்களாலேயும் முடியும். சீக்கிரம் ஜாயின் பண்ணுங்கள். டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். யோசிக்காதீங்க. கண்டிப்பாக ஃபிசிக்கல் அடிக்கிறோம், வேலைக்கு போகிறோம். இந்த தடவை கண்டிப்பாக யூனிஃபார்ம் போடுறோம். சரிங்களா?